இன்னைக்கு மகாநதி எபிசோடு வந்து எப்படி போச்சு அப்படின்னா, ஒன்லி கேர்ள்ஸ், பாய்ஸ் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாட்டி, அப்புறம் சாரதா, அதுக்கப்புறமா வந்து கங்கா, யமுனா, அப்புறமா லாஸ்ட்டில் காவேரி. மற்ற யாருமே கிடையாது, இவங்க மட்டும்தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டை விற்கணும்னு பேசியிருந்தோம் இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம் முடிவு பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க. காவேரிக்கு பணம் தேவைப்படாது, எங்களுக்கு தேவைப்படுது. அவள் பெரிய பணக்காரி, நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு பணம் எப்போ வேணும் அப்படின்றாங்க. அதை வந்து யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாரதா வந்து சொல்கிறாங்க. எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். காவேரிக்கும் கங்காவுக்கும் யமுனாவுக்கும் இதை வச்சு பயங்கரமாக பிரச்சனை வர்றதுக்கு, அக்கா தங்கச்சிங்கக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ காவேரி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் விஜய் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க. பாட்டியும் சரி அவங்க அம்மாவும் சரி, போயிட்டு வா, நல்லபடியாக போயிட்டு வா, நீ அங்கே போய் இருக்கணும்னா எங்களுக்கு ஆசை தான், உன் வீட்டில் இருக்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். சரி, அம்மா வந்து நம்ம அனுப்பணும், நம்ம கிளம்புறதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. அங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய்கிட்ட கேட்டையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பேசியிருக்கேம்மா, கொஞ்சம் அவரையும் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகணும், தாத்தாவும் கஷ்டப்படுறாரு, பாட்டியும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காவேரி வந்து பொறுப்பாக வந்து எடுத்து சொல்கிறாங்க. அவங்களும் அதை சம்மதிக்கிறாங்க. அப்போ வீட்டு பேச்சை இன்னும் ஆரம்பிக்கலை காவேரிக்கிட்ட. அந்த பிரச்சனையில் எப்படி இங்கே வரப்போகுது அப்படின்னு காவேரி போனதுக்கப்புறம்தான் வந்து வீட்டு பேச்சை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா காவேரி வந்து விற்க வேணான்னு சொல்லிட்டதுனால, காவேரி இருக்கும்போது இந்த பேச்சை பேசினா மறுபடியும் பிரச்சனை தான் வரும், நம்ம வந்து அம்மாவை சமாதானப்படுத்தி நம்ம வந்து வீடை விற்கிறதுக்கு வேறு மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தாங்க சாரதாவுக்கு. சாரதாவுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஒரு சுச்சுவேஷனாக அவங்க எந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்திக்கு வந்து நிவின்கிட்ட வந்து நிவினோட அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவளை டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு. அது யமுனா கேட்குற மாதிரி வந்து நிவின் வந்து என்ன சொல்வார், யமுனா வந்து பாவம், டைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் வந்து சொல்லும்போது, அவங்க வந்து அதாவது யமுனா வந்து அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய் அதாவது நிவின் வந்து நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்காரு, நம்மளை விரும்புகிறாரு அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. அது எப்படி எந்த அளவுக்கு கொண்டு போனால், நிவின் வந்து பயங்கரமாக அதாவது யமுனா விட மாட்டார், ஆனால் 2 பேருக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது இல்லையா, அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காவேரிக்கு இது தெரிய வராது. இப்போ விஜய் வர்றப்போவுமே நைட்டு இப்போ உட்காந்து பேசியிருக்கேன். நாளைக்கு எபிசோடில் வந்து அப்படி தான் காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க அப்படின்னா, காவேரி வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்து என்ன காட்டுவாங்க, காவேரி வந்து விஜய்கிட்ட பேசுவாங்க, அம்மாக்கிட்ட பேசிட்டு அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சரின்ட்டு விஜய் கிளம்புறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏதாவது திடீர்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவங்களும் வந்து கிளம்புறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனாலும் எப்படியெல்லாம் வந்து இந்த வீடை விற்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்காங்க. அது காவேரிக்கும் சிஸ்டர்ஸுக்கும் சண்டை வர்றதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. நிஜமாகவே வந்து எல்லா வீட்லேயுமே வந்து ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க, ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ கங்கா ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள், அவள் பெரிய பணக்காரி, நான் வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, வீடு முக்கியமாக சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு முக்கியமாக அப்படின்னு போட்டுருச்சு அந்த பிள்ளை. அப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து நிற்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, ரொம்பவே வந்து ஒரு செம்ம எபிசோடாக தான் போயிட்டுருக்கு. அது எப்படி அப்படின்னா, சிஸ்டர்ஸ்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சிஸ்டர்ஸ்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அக்கா தங்கச்சிங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி இந்த சீரியல் போகுது. அக்கா தங்கச்சியெல்லாம் வச்சு தான் இந்த சீரியல் இருந்தாலுமே இவங்க இந்த மாதிரி அடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த கங்காவும் யமுனாவும் இந்த மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்க. அது சொத்து பங்கு பிரிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு, நம்ம எதிர்பார்த்தது என்ன அது வரல, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வருது. இன்றைக்கி இதுதானா,
நம்ம எதிர்பார்த்தது வருமா வராதா அப்படின்றது தான் நம்மளோட டைட்டிலாக வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிஜமாகவே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.